இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் ஆர்டிக்கல்லாம் வந்திருக்கீங்க. ஆமாம். உங்களை பற்றி ஆர்டிக்கல்லாம் போட்டுருக்காங்க. எவ்வளோ மணி வந்து ஜென்ரேட் பண்ணீங்க? கரண்ட்டாக வந்துட்டு லாஸ்ட் 3 மந்த்ஸில் எவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ணிருக்கீங்க நீங்கள் பார்ட் டைமில் ஃப்ரீலான்சிங் பண்ணி? ஓகே. ஃப்ரீலான்சிங் நான் வந்து ரொம்ப இப்போ கம்மினா ரொம்ப கம்மி. நான் அதுக்காக பிஸ்னஸ்க்குள்ளே வந்ததுனால. ஆமாம், ரொம்ப கம்மி. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பிஸ்னஸுக்குள்ள. போட்டு 3 மாதம் ஆமாம், அது ஒரு கோட்னு சொல்லுவாங்க. அதாவது ஐ ஹேட் 9 to 5 ஜாப், தென் ஐ ஸ்டார்ட் பிஸ்னஸ், நோ ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் 24 hours அப்படின்னு. அந்த கான்செப்ட் தான். 9 to 5 ஹெட் பண்ணிட்டு பிஸ்னஸ்க்கு வாங்கினா 24/7 ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த கான்செப்ட் தான் எனக்கும். நானும் வந்து அந்த டைமில் இருந்தே என்கிட்ட இருந்த ஒரு விஷயம், நான் ஓடர்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் நான் பண்ண மாட்டேன். ஸோ அவுட் சோர்ஸ் தான் பண்ணுவேன். மெஜாரிட்டி ஆர்டர்ஸ் வந்துட்டு அவுட் சோர்ஸ் தான் பண்ணுவேன். நான் பண்ணுறதே இல்லை, பிகாஸ் டைம் போதாது. ஸோ இப்போ நான் வந்து ரொம்ப கம்மி அதில் நான் பண்ணுறது. டீம் ஐடி வச்சிருக்கேன். ஓகே, மேக்ஸிமம் வந்து நான் பண்ண ஃப்ரீலான்சிங்கில் ஈவன் ஏஜ் 20லேருந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ மேக்ஸிமம் 1 மந்த்தில்? ஓகே, 1 மந்த்தில் வந்து $4,000. $4,000 இது பார்ட் டைம்னு வைங்களேன். பார்ட் டைமில் ஃபுல் டைம் காலேஜ் போயிட்டு இருக்கும்போது பார்ட் டைம்னா எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பொட்டன்ஷியல் அப்படியே இருக்கா? என்ன பொறுத்தவரையில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா பிகினிங் ஆஃப் த பீரியடில் நீங்கள் இருக்கிறதுல கிளைண்ட்ஸை கெச் பண்ண உங்கள்கிட்ட இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு வீடியோ எடிட்டரை நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு கிளைண்ட் இப்படி 10 பேர் வந்தா 100 பேர் வந்தா ஒரு பீரியட் கெயின்ல ஸ்டில் இங்கே இன்னொன்று என்னன்னா, எனக்கு வீடியோ எடிட்டர் தேவை. ஒரு குவாலிட்டியான வீடியோ எடிட்டர் கிடைக்க மாட்டாங்க. ட்ரூ. அது ப்ரைஸ்க்கு கிடைக்க மாட்டாங்க. அந்த ப்ரைஸ்லாம் ரொம்ப அதிகமாக. ஆமாம், அதிகமாக இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும், எந்த எஃபர்ட்டுக்கு நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு. நான் சொன்ன மாதிரி இப்போ ஃப்ரீலான்சிங்லாம் நீங்கள் ஸ்டார்டிங் ப்ரைஸே $5. ஒரு ரீல் பண்ணுறீங்கன்னா $5. அதுக்கு குறைய அவர் நினைச்சாலும் ஆர்டர் ப்ரைஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னு எடுக்கும்போது கிளைண்ட்ஸ் வந்து $5 குறைய பேசுறது இல்லை. நான் $5 ஓடர்ஸ் எடுக்கிறதே இல்லை பெரும்பாலும். ஸோ நான் ஒரு வீடியோ எடிட்டிங் எடுக்கிறேன் அப்படின்னா ரஃப்லி $50. அது 1 minute வீடியோ இருந்தாலும் சரி, அதை எடுக்கிறேன்னு சொன்னால் நானே பண்ண மாட்டேன், அதை எடுத்து இன்னொருத்தங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். ஸோ தட்ஸ் பி. இங்கே ட்ரிக் வந்து அந்த கிளைண்ட்டை பிடிக்கிறது தான், வேறு எதுவுமே இல்லை. அதுதான் நீங்கள் சொல்லி தரீங்க. ஆமாம். இப்போ அதில் இப்போ அந்த பிளாட்ஃபார்மை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா, இப்போ யூடியூப்பையும் நீங்கள் எடுத்துக்கங்க. யூடியூப்புக்குலாம் கோர்ஸ் செய்கிறாங்க. ஏன் செய்யணும்? அதில் அல்கோரிதம் இருக்குது. அல்கோரிதம் இட்ஸ் கீ. இப்போ இந்த யூடியூப் கிட்ட சொல்லி வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி கண்டென்ட் இருந்தால், இத்தனை பேர் லைக் பண்ணியிருந்தா, இந்த மாதிரி வியூஸ் வந்து பொட்டன்ஷியலாக இருந்தால், அதுக்கப்புறமா ப்ரொஃபைலுக்குள்ளே போய் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா இதை வந்து வீடியோ பூஸ்ட் பண்ணி, கமெண்ட் பண்ணாங்கன்னா பூஸ்ட் பண்ணி, ஷேர் பண்ணால் பூஸ்ட் பண்ணி, தட்ஸ் அல்கோரிதம்.